அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய் கொலை வாளினை எழலா மிக கொடியோர் செயலறவே குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா. அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு செப்டம்பர் 2025 ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. இந்த அரசாணையில் தேசிய நெடுஞ்சாலைகளில் சாலை ஓரமாக வைக்கப்படுகின்ற ஊர் பெயர் பலகைகள் 3 மொழிகளில் இருக்க வேண்டும் என்று ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. ரயில் நிலையங்களில் இந்தி, ஆங்கிலம், அந்தந்த மாநிலத்தினுடைய மொழி என்று 3 மொழிகளில் ஊர் பெயர் பலகைகள் இருப்பது போன்று தேசிய நெடுஞ்சாலைகளிலும் வைக்கப்படுகின்ற ஊர் பெயர் பலகைகள் 3 மொழிகளில் இருக்க வேண்டும் என்று அரசாணை வெளியிட்டிருக்கிறது. இந்த அரசாணையினுடைய அடிப்படையில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூரிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளில் இந்தி, ஆங்கிலம், தமிழ் என்று 3 மொழிகளை கொண்ட ஊர் பெயர் பலகைகள் பொருத்துகின்ற பணி தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் அந்த ஊர் பெயர் பலகையை அகற்ற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் தார் கொண்டு இந்தி எழுத்துக்களை அழிக்கும் போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள், நாங்கள் இந்தி திணிப்பை ஒருபோதும் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் என்று தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு இதையெல்லாம் தடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. 1965 மிகப்பெரிய இந்தி எதிர்ப்பு போராட்டத்தினை நடத்தி அண்ணாதுரை தலைமையிலான அப்போதைய திமுக ஆட்சி அமைத்தது. ஆனால் இன்று ஸ்டாலின் தலைமையிலான திமுக பின்வாசல் வழியாக தமிழ்நாட்டு மக்களிடம் இந்தியை திணித்து கொண்டிருக்கிறது. செப்டம்பர் 2025 வெளியான அந்த அரசாணையை எதிர்த்து திமுக சார்பில் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று வரை எந்தவித கண்டனத்தையும் பதிவு செய்யவில்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த அரசாணையை எதிர்த்து எந்தவித கண்டனத்தையும் இவர்கள் பதிவு செய்யவில்லை. குறைந்தபட்சம் இந்த அரசாணையை நாங்கள் தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் இதுவரை நம்பிக்கை அளிக்கவில்லை. இவர்கள் கட்டாயம் இதனை செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டினுடைய உரிமையை மோடி சர்க்காரிடம் அடகு வைத்து விட்டார்கள். ஊழல் குற்றச்சாட்டில் தொடர்புடைய இவர்கள் மத்திய அரசை எதிர்த்து தமிழ்நாட்டிற்கான உரிமையை பெற்று தருவார்களா அல்லது தமிழ்நாட்டினுடைய உரிமையை மத்திய அரசிடம் அடகு வைப்பார்களா என்பதனை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பேருந்துகளில் தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை நிராகரிக்கப்படுகிறது. இதனை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ச்சியாக பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நடத்தியும் இன்று வரை தமிழ்நாடு என்கின்ற பெயர் எழுதப்படவில்லை. ஒருபுறம் தமிழ்நாடு என்கின்ற பெயர் நீக்கப்படுகிறது, மறுபுறம் இந்தி எழுத்துக்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இதுதான் திராவிட மாடல் என்பதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தமிழர்கள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுவார்கள், பிறமொழியாளர்கள் நன்றாக வளருவார்கள் என்பதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது தமிழனுக்கான ஆட்சி அல்ல, பிறமொழியாளர்கள் தமிழனை அடிமைப்படுத்தி ஆள்வதற்கான ஆட்சி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். நன்றி.